Hello everyone. இன்னைக்கு நாங்கள் பார்க்குற டாபிக் bronchiectasis. Bronchiectasis சிம்பிளாக டிஃபைன் பண்ணோன்னா, it is an irreversible, abnormal dilation of bronchi and bronchioles. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஒன், it is irreversible. ஸோ வந்து மாற்ற முடியாது. ஸோ வந்து பெர்மனன்ட் சேஞ்ச். தென் இட் இஸ் அப்நார்மல் சேஞ்ச் அண்ட் டைலேஷன் ஆஃப் bronchi அண்ட் bronchioles. இது வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று ஃபோக்கலாக இருக்கலாம், அதாவது லோக்கலைஸ்டாக ஒரு இடத்துல மட்டும் இருக்கும், ஆர் டிஃப்யூஸ், ஸோ ஆல் ஓவர் த லங் இருக்கும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் ஆஃப் லங்கில் அந்த bronchial சைஸ் வந்து ரொம்பவே என்லாஸ்டாக இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் ஆல்மோஸ்ட் 4 times தான் நார்மலாக இருக்கும். அண்ட் இதை பற்றி நம்ம திரும்பி கிராஸில் பார்க்கலாம். அண்ட் தென் கம்மிங் டு எட்டியாலஜி. எட்டியாலஜின்றது காஸ். ஸோ டைலேஷன் ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டியூ டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மசில்ஸ் அண்ட் எலாஸ்டிக் டிஷ்யூஸ். ஸோ இட் இஸ் டியூ டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மசில்ஸ் and elastic tissue of bronchial wall. ஸோ நார்மலாக bronchial wall அதில் இருக்கிற எலாஸ்டிக் டிஷ்யூ அண்ட் மசில் தான் வந்து ரீகாயிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் இப்போ வந்து இந்த வாலில் இருக்கிற எலாஸ்டிக் மசிலாம் டிஷ்யூலாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, ஸோ இட் ரீகாயில் ஆகாமல் பெர்மனன்ட் டைலேஷன்லேயே இருந்துடும். அண்ட் இதை bronchitis வந்து 2 டைப்பு டிவைட் பண்ணுறோம். ஸோ நான் அப்ஸ்ட்ரக்டிவ் தென் அப்ஸ்ட்ரக்டிவ் டைப். இந்த நான் அப்ஸ்ட்ரக்டிவ் வந்து நம்ம பல்மனரி டைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நான் அப்ஸ்ட்ரக்டிவ் பற்றி பார்ப்போம். ஸோ நான் அப்ஸ்ட்ரக்டிவ் இது வந்து மோஸ்ட்டாக டிஃப்யூஸாக தான் இருக்கும். ஸோ என்டையர் லங்கை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் அ டிஃப்யூஸ் டைப். தென் ஏன் இந்த நான் அப்ஸ்ட்ரக்டிவ் 4 காஸ் மெயினாக இருக்குது. ஸோ அது வந்து போஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ், ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமா வர்ற ஒரு ரீசனாக இருக்கலாம். தென் இட் குட் பி டு ஜெனட்டிக் காசஸ். ஸோ அண்ட் இட் குட் பி டு இம்யூனோ டெஃபிஷியன்சி ஆர் இல்லைனா ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்லேயும் வரலாம். அண்ட் தென் இப்போ நம்ம இதை ஒன்று தனியாக பார்க்கலாம். So first one, it is post infectious. So post infectious, so chronic necrotizing infections. அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்த அப்புறம் அது வந்து இன்க்ரீஸ் bronchitis வருதுன்றதுக்கு வந்து காரணங்கள் வந்து 3 மெயினான காரணம். ஸோ பாக்டீரியா, வைரஸ் அண்ட் ஃபங்கையாக இருக்கலாம். Bacteria, then virus, then fungi. ஸோ பாக்டீரியா மெயினான காஸ் வந்து ஸ்டாஃப் ஆரியஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸாக இருக்கலாம். எனக்கு ஈவன் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, சூடோமோனாஸ் அது கூட காஸ் பண்ணலாம். தென் வைரஸில் மெயினாக இட்ஸ் அடினோ வைரஸ், தென் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், தென் HIV வைரஸ். தென் ஃபங்கையில் இட் இஸ் ஒன்லி ஆஸ்பெர்ஜிலோசிஸ் ஸ்பீஷீஸில் இருக்கிறதுலாம் காஸ் பண்ணலாம். ஸோ ஏன் இன்ஃபெக்ஷன் வந்து இது காஸ் பண்ணாமல் அடுத்து வரும்போது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் காசஸ். ஸோ எந்தெந்த ஜெனட்டிக் காஸ்லாம் வந்து bronchiectasis ப்ரீடிஸ்போஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கார்டாஜெனஸ் சிண்ட்ரோம். ஸோ கார்டாஜெனஸ் சிண்ட்ரோம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இம்மொட்டைல் சிலியா சிண்ட்ரோம். ஸோ சிலியா வந்து மொட்டைலாக இருக்காது, சிலியா வந்து டிஸ்கைனசிஸ், ஸோ ஒழுங்காக வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து செக்ரீஷன்ஸாக ரிட்டைன் ஆகிடும். ஸோ இன்ஃபெக்ஷன் அதிகமாக சான்ஸ் இருக்குது. அண்ட் இட் இஸ் அன் ஆட்டோசோமல் ரெசிசிவ் கண்டிஷன். அண்ட் சிலியரி ஃபங்க்ஷன் வந்து லைக் கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ தென் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா யங் சிண்ட்ரோமாக இருக்கலாம். ஸோ யங் சிண்ட்ரோம்லேயும் வந்து சிலியாவில் ஆக்சுவலி யங் சிண்ட்ரோம் என்ன காசுன்னு தெரியல.
அண்ட் அதில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து bronchiectasiஸும் இருக்கும். தென் அலாங் வித் இட் அது வந்து சைனசைட்டிஸ் இருக்கலாம். அண்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா இருக்கும். ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டி மாதிரி வரும். தென் வேறு என்ன காசாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதர் ஜெனட்டிக் காஸ் வந்து டிஸ்கைனட்டிக் சிலியா சிண்ட்ரோம். ஸோ எதெல்லாம் சிலியா அஃபெக்ட் ஆகுதோ அதெல்லாம் bronchitis வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டர்கஸ் சிண்ட்ரோம். ஸ்டர்கஸ் சிண்ட்ரோம். ஓகே. தென் immunodeficiency states. ஸோ எங்கெங்கெல்லாம் immunodeficiency இருக்கோ அங்கெல்லாம் bronchitis வர நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ immunodeficiency states என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேஷண்ட்ஸ் வித் hypogammaglobulinemia. ஸோ gamma globulins வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தென் HIV இன்ஃபெக்ஷன்ஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப இம்யூன் டெஃபிஷியன்சி இருக்கும். தென் bronchiolitis obliterans. ஸோ திஸ் occurs ஆஃப்டர் லங் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அப்புறமா இருக்கும். ஸோ இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கனால இன்ஃபெக்ஷன்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் வரலாம் bronchitis வர நிறைய சான்ஸ் இருக்குது. இன்ஃபெக்ஷன்ஸ் தென் வந்து ஒன்று லோக்கலாக இருக்கலாம், இல்லைன்னா டிஃப்யூஸ் டைப் bronchiectasiஸாக இருக்கலாம். ஸோ தென் லாஸ்ட் காஸ் த autoimmune causes. ஸோ autoimmuneல வந்து ஃபர்ஸ்ட் வந்து rheumatic arthritis or it could be Sjogren's syndrome and வந்து systemic lupus erythematosa இருக்கலாம். then inflammatory bowel disease கூட இருக்கலாம், லைக் Crohn's இருக்கலாம், இல்லைனா ulcerative colitis இருக்கலாம். then autoimmune இல்லாமல் immune mediated diseases மாதிரி இருக்கலாம், லைக் allergic bronchopulmonary aspergillosis. allergic bronchopulmonary aspergillosis. ஸோ இதெல்லாமே நான் அப்ஸ்ட்ரக்டிவ் காசஸாக பார்த்தோம். ஸோ தென் அப்ஸ்ட்ரக்டிவ் bronchiectasis. ஸோ இது அப்ஸ்ட்ரக்டாக இருக்கிறனால ஆல்மோஸ்ட் ஒரு செக்மெண்ட், ஒரு லங்கில் ஒரு செக்மெண்ட் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் அ லோக்கலைஸ்டு bronchiectasisனு சொல்லலாம். இட் இஸ் லோக்கலைஸ்ட் அண்ட் இதில் வந்து 2 மெயின் திங்ஸ். ஸோ ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இட் இஸ் லைக் bronchial obstruction. தென் இன்னொரு காசன் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸாக இருக்கலாம். ஸோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனசைட்டிஸும் இருக்கும், bronchiectasiஸும் இருக்கும். ஓகே. ஸோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் சைனசைட்டிஸ் அண்ட் bronchiectasis இருக்கும். தென் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்ஷியலாக இருக்கலாம், இல்லைனா டோட்டல் அப்ஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ இது காசஸ் பார்த்திங்கன்னா ஒரு டியூமராக இருக்கலாம், ஆர் ஃபாரின் பாடி அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம் டியூ டு ஆஸ்பிரேஷன். தென் மியூக்கஸ் ப்ளக்ஸ் ஃபார்ம் இருக்கலாம். தென் அட்டோபிக் ஆஸ்மா அண்ட் க்ரோனிக் bronchitis. ஸோ இந்த இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆக சான்ஸ் இருக்குது.
தென் இப்போ நம்ம பேத்தோஜெனிசிஸ்க்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் அது வருதுன்னு பார்த்தோம். ஸோ அது எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் ஒரு ப்ராங்கியல் வால்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடுது. ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன்று மியூக்கஸ் ஃப்ளக்ஸ்னால இருக்கலாம், அந்த மாதிரி ரீசன் பார்த்தோம். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து செக்ரீஷன் எல்லாமே அக்குமுலேட் ஆகிடும். ஸோ செக்ரீஷன் அக்குமுலேட் ஆகிடுச்சு அப்படின்னு என்ன ஒன்றா பேக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபுல்லாக செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணோம். ஸோ நம்ம வந்து டெஃபினேஷனில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் டைலேஷன் ஆஃப் bronchi, இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா டைலேட் ஆகும். ஸோ இட் பிகம்ஸ் பெர்மனண்ட், பிகம்ஸ் irreversible, then it's abnormal. ஸோ இதுதான் பேசிக்கான இது. தென் இதை பற்றி கொஞ்சம் இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கிளியரிங் மெக்கானிசம்ஸ், ஸோ அதெல்லாமே வந்து பிளாக் ஆகுது. தென் வந்துட்டு ஸோ அக்யூமுலேட் ஆகுது செக்ரீஷன்ஸ்லாம். தென் செகண்டரி இன்ஃபெக்ஷன், ஸோ அதனால் செகண்டரி இன்ஃபெக்ஷன் வருது. தென் இட் காசஸ் இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃப்ளமேஷனால் என்ன ஆகும்னா அந்த எலாஸ்டிக் டிஷ்யூலாம் வந்து ரொம்ப வீக் ஆயிடுது. ஸோ இட் வில் காஸ் டைலேஷன் ஆஃப் ஏர்வேஸ். தென் இது அப்ஸ்ட்ரக்ஷன் காசஸ். தென் ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து வரும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸோ க்ரோனிக் பெர்சிஸ்டன்ட் நெக்ரோட்டிசிங் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரோனிக் இன்ஃபெக்ஷன் இருக்குது ப்ராங்கியோல்ஸில். தென் இது என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் செக்ரேஷன். ஸோ செக்ரேஷனை அதிகப்படுத்துது. ஸோ நம்ம பாடி வந்து அந்த பாக்டீரியா வெளியே தள்ளணுன்றனால ஸோ செக்ரேஷன்ஸ்லாம் அதிகப்படுத்தி தள்ள ட்ரை பண்ணுது. ஸோ செக்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இட் காசஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒன்று நிறைய செக்ரேஷன் இருக்கலாம், இல்லைனா இருக்கிற செக்ரேஷன் பிளாக் ஆகலாம். ஸோ இதை நிறைய செக்ரேஷன் ஆகி எல்லாம் அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது. ஸோ சேம் திங் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஃபைப்ரோசிஸ் ஆகலாம். ஸோ திஸ் வில் காஸ் வீக்கனிங் அண்ட் டைலேஷன் ஆஃப் ஏர்வேஸ். ஸோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ஃபஸ்ட்டே பார்த்தோம் அப்ஸ்ட்ரக்டிவ் காஸில். ஸோ அதோட பேத்தஜன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து போத் இன்ஃபெக்ஷனும் இருக்கும் அண்ட் சேம் டைம் அப்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். ஏன்னா இதில் மியூக்கோசல் ரியாக்ஷன் வந்து ஸோ இம்பேர்டாக இருக்குது. ஸோ அந்த செக்ரீஷன்ஸ் வர செக்ரீஷன்லாம் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ அக்யூமுலேட் ஆகி அப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ண போது தென் அப்ஸ்ட்ரக்ஷன் will cause infections, then infection திரும்பி டைலேட் ஆக போகுது. ஸோ ரிப்பீட்டடாக இதே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி ஸோ அகெயின் wall gets damaged and cause dilation. So now coming to the morphology. ஸோ மார்ஃபாலஜி வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேப், டைலேஷன் எப்படி எந்த ஷேப்பில் இருக்கோ ஸோ அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஷேப் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து டியூபுலார். ஸோ பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டியூப் ஷேப்பில் அந்த ப்ராங்கியன் டைலேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது டியூபுலார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து ஃபியூசிஃபார்ம். ஸோ ஃபியூசிஃபார்ம் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பக்கமே டெய்ல் மாதிரி இருக்கும், நடுவில் மட்டும் ஒரு பல்ஜ் இருக்கும். ஸோ தட்ஸ் ஃபியூசிஃபார்ம். தென் சாக்குலர் டைப் வந்து சிஸ்டிக் டைப்னு சொல்லலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளைண்ட் சாக்கில் எண்ட் ஆகும், ஒரு சாக் மாதிரி எண்ட் ஆகுது. தென் 4 டைப்ஸ் இஸ் வேரிகோஸ். ஸோ வேரிகோஸ் வெயின்ஸ்லாம் பார்த்தா இந்த ஷேப்பில் அந்த செர்பன்டைன் ஷேப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும்.
ஸோ இதெல்லாம் ரேடியாலஜிக்கலாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஷேப்ஸாக தெரியும். தென் ஃபர்ஸ்ட்டு சொன்ன எக்ஸ்டென்ட் வச்சு டிவைட் பண்ணலாம். ஸோ அது லோக்கலாக இருக்கா இல்லை ஜென்ரலைஸ்டாக இருக்கான்னு சொல்லி டிவைட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலைஸ்டுன்னு இருக்கலாம், குட் பி லோக்கல். ஸோ லோக்கல்னு நம்ம அப்ஸ்ட்ரக்டிவ்னு பார்த்தோம். தென் ஜென்ரலைஸ்ட் வந்து நான் அப்ஸ்ட்ரக்டிவில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து கிராஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னா ப்ராங்கி டைலேஷன் நல்லாவே தெரியும், ப்ராங்கியல்ஸ் டைலேஷன் நல்லாவே தெரியுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூரல் சர்ஃபேஸ் வரைக்குமே டைலேஷன் நல்லாவே தெரியும். ஸோ ஜஸ்ட் பிலோ ப்ளூரல் சர்ஃபேஸ் வரைக்குமே நல்லா தெரியும். தென் அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 4 times நார்மல் சைஸ் இருக்கும். தென் வால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ திக் அண்ட் வால்ஸ் எவ்விதார் பிகாஸ் ஆஃப் ஃபைப்ரோசஸ். ஸோ நம்ம இன்ஃப்ளமேஷன் ஆகும்னு நினச்சோம், இப்போ பார்த்தோம். தென் அப்புறம் அது வந்து ஃபைப்ரோஸ் ஆகும் சான்ஸ் இருக்குது. தென் அந்த லூமன் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாக மியூகோபுலன் செக்ரேஷனால் ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ அதனால வந்து அந்த பர்சனுக்கு வந்து காஃப் நிறையா இருக்கும், எக்ஸ்பெக்டரேஷனோட காஃப் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 4 times என்னாச்சும் இருக்குது நார்மல் சைஸோட. தென் இது லைவ் லங்காக இருந்தால் உள்ளே வந்து மியூகோபுலன் செக்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். தென் கிராஸ் பார்த்தாச்சு. தென் மைக்ரோஸ்கோபிக் வரும். ஸோ microscopy changes. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து bronchial wall. ஸோ அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைலேஷன். ஸோ நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பில் டைலேஷன் பார்க்கலாம். தென் there'll be infiltration of chronic inflammatory cells. ஸோ லிம்போசைட்ஸ், பிளாஸ்மா செல்ஸ், இதில் வந்து வால்ஸ் ஆஃப் ப்ராங்கியோல்ஸில் உங்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து லிம்ஃபாய்டு அக்ரிகேட்ஸ்லாம் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். ஸோ ப்ராங்கியல் வாலில் லிம்ஃபாசைட்ஸ்லாம் ரொம்ப அக்ரிகேட் ஆகிருக்கு. ஸோ தென் இது வந்து லிம்ஃபாய்ட் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா டென்ஸ் இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ அதை பார்த்துட்டோம். தென் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் bronchial wall. ஸோ bronchial wall வந்து ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ராய் ஆகிருக்கும். ஸோ அல்சரேட்டிங் ஆஃப் லைனிங் எபித்திலியம் போட்டிருக்கோம். ஸோ அல்சரேட் ஆகிடும். அல்சரேட்னா டிஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைலேஷன் இருக்குது. அந்த நார்மல் ஷேப்பை விட அந்த ஒரு சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டைலேட் ஆனனால. தென் ஃபைப்ரோசிஸ். ஸோ இன்ஃப்ளமேஷன் காண அப்புறம் there'll be fibrosis. Coming to mucosal changes. So desquamation of lining epithelium. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னால் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் bronchial wall இருக்குன்னு. ஸோ அதில் வந்து எபித்திலியம் டேமேஜ் ஆகுது. ஸோ அதான் டீஸ்குவாமேஷன் எபித்திலியம் சொல்கிறோம். தென் there'll be pseudo stratification. ஸோ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா மெனி லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதான் ஃபால்ஸ் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே பார்த்தது தான். ஸோ அங்கே டீஸ்குவாமேஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் தான் அல்சரேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் காசஸ் டேமேஜ் த bronchial wall. தென் there'll be pseudo stratification. ஸ்குவாமஸ் மெட்டப்ளாஷியா நடக்கலாம். pseudo stratification. So many layers form here. ஸோ bronchitis பார்த்தோம். தென் இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் bronchiectasis. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட்லி லங் ஆப்சஸ் இருக்கலாம். lung abscess, then it could lead to pneumonia, empyema,
செப்டிசீமியா, மெனஞ்சைட்டிஸ் காஸ் பண்ணலாம். தென் ஆப்சஸ் மெட்டாஸ்டாட்டிக் ஆகலாம் டு த பிரெயின், மெட்டாஸ்டாட்டிக் ஆப்சஸ் டு த பிரெயின், ஆர் இட் லீட் டு கார் பல்மனேல் அண்ட் ஜென்ரலைஸ் அமைலோடோசிஸ் கூட காஸ் பண்ணலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லங் ஆப்சஸ், நிமோனியா, எம்பைமா, செப்டிசீமியா, மெனஞ்சைட்டிஸ், மெட்டாஸ்டாட்டிக் ஆப்சஸ், கார் பல்மனேல், ஜெனரலைஸ்ட் அமைலோடாசிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பெத்தாலஜி ஆங்கிள் பார்த்தோம். தென் இப்போ வந்து கிளினிக்கல் கோர்ஸ். ஸோ பேஷண்ட் சைட்லேருந்து என்ன கம்ப்ளைண்டோட வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவியர் பெர்சிஸ்டன்ட் காஃப் அண்ட் எப்படி ப்ரொடக்டிவ் காஃப், ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தோம் ப்ராங்கியோல்ஸில் வந்து உங்களுக்கு மியூக்கோபுலர் செக்ரேஷன்ஸ் தனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து காஃப்லேருந்து வெளியே வரும். தென் வந்து அந்த ஸ்பியூட்டமோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஃபவுல் ஸ்மெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில டைம்ஸ் அது பிளட் கூட உள்ளே இருக்கலாம், ஐ மீன் பிளட் மிக்ஸ் ஆகி வரலாம். அண்ட் பெராக்சிசம் ஆஃப் காஃப்ஸ். ஸோ காலைல எந்திச்ச உடனே இந்த மார்னிங் டைமில் இருக்கும். ஸோ காலைல எந்திச்ச உடனே வந்து இந்த காஃப் ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ வித் ஸ்பியூட்டம் பிகாஸ் பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுனால. ஸோ திரும்பி பார்த்தோன்னா சிவியர் பெர்சிஸ்டன்ட் காஃப் இருக்கும், ப்ரொடக்டிவாக இருக்கும். அண்ட் ஸ்பியூட்டம் வருது, தட் இஸ் ஃபவுல் ஸ்மெல்லிங். தென் பெராக்சிசம் காஃப் டியூரிங் த மார்னிங் டைமில் தான் காஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரிவைசிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா bronchiectasis. ஸோ irreversible, it is abnormal. Then dilation of bronchi and bronchioles. ஸோ தான் சிம்பிள் டெஃபினேஷன். அண்ட் வந்து ஃபோக்கலாக இருக்கலாம், டிஃப்யூஸாக இருக்கலாம். ஸோ 4 times நார்மலாக இன்க்ரீஸ் ஆகும். தென் இட் இஸ் டியூ டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மசில்ஸ் அண்ட் எலாஸ்டிக் டிஷ்யூஸ். ஆக்டிவேட் 2 types, நான் அப்ஸ்ட்ரக்டிவ், அப்ஸ்ட்ரக்டிவ். ஸோ நான் அப்ஸ்ட்ரக்டிவ்னா பல்மனரி டைப்னு சொல்கிறோம். நான் அப்ஸ்ட்ரக்டிவ் வந்து டிஃப்யூஸாக இருக்கும் முக்காசி. தென் இட் ஹாஸ் 4 causes: போஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ், ஜெனட்டிக், இம்யூனோடெஃபிஷியன்சி, ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ். ஸோ போஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் வந்து க்ரோனிக் நெக்ரோட்டிஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ எப்படி பாக்டீரியா, டியூபர்குலோசிஸ், ஆரியாஸாக இருக்கலாம். வைரஸ்னால் அடினோ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா, HIV. ஸோ ஃபங்கை, ஆஸ்பெர்ஜிலோசிஸ். ஜெனட்டிக் காஸ் வந்து கார்டிஜெனஸ் சிண்ட்ரோம். ஸோ ஆட்டோசோமல் டிசீஸ் சிலியரி ஃபங்க்ஷன் வந்து இம்பேர்டாக இருக்குது. தென் யங் சிண்ட்ரோம். தென் வந்து ஸ்டர்கஸ் சிண்ட்ரோமாக இருக்கலாம். இம்யூனோடெஃபிஷியன்சினா ஹைப்போகால்மியா, HIV, அப்ளிட்ரன்ஸாக இருக்கலாம். ஸோ இட் காஸ் இன்ஃபெக்ஷன். தென் லோக்கலைஸ் டிஃப்யூஸாக இருக்கலாம். தென் ஆட்டோஇம்யூன் வந்து RAவாக இருக்கலாம், ஜாகரனாக இருக்கலாம், SLE ஆர் க்ரோன்ஸ் அண்ட் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸாக இருக்கலாம். இம்யூனிட்டி வந்து அலர்ஜிக், bronchopneumonia, ஆஸ்பெர்ஜிலோசிஸாக இருக்கலாம். அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸாக இருக்கலாம். தென் ஏர்வே வந்து ஸோ பார்ஷியல் இருக்கலாம், டியூமராக இருக்கலாம். தென் ஃபாரின் பாடியாக கூட இருக்கலாம். பேஷன்ஸ்னால் அப்ஸ்ட்ரக்ஷன், மெயின் அப்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபெக்ஷன். ஸோ கிளியரிங் இருக்காது, அக்குமுலேட் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகும், இன்ஃப்ளமேஷன் ஆகும், வீக்கன் ஆகும். ஸோ இன்ஃபெக்ஷனில் பார்த்தீங்கன்னா செக்ரீஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது, இன்ஃப்ளமேஷன் ஆகுது, தென் வீக்கன் ஆகுது. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸில் சிலியரி ஆக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. தென் ஸோ அக்குமுலேஷன், அப்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃபெக்ஷனும் ஆகும், தென் டைலேட் ஆகுது. ஸோ மார்ஃபாலஜி கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா டியூபுலர்னு கிளாஸிஃபை பண்ணலாம். தென் ஃபியூசிஃபார்ம் ஷேப்பில் இருக்கும். தென் சாக்குலர், பிளைண்ட் சாக்ஸ் மாதிரி இருக்கும். தென் வேரிகோஸ் டைப். ஸோ வேரிகோஸ் வெயின்ஸ் மாதிரி இங்கே இருக்கும் மேலே பார்க்க. இது ரேடியோகிராஃபில் பார்க்குறாங்க. தென் எக்ஸ்டென்ட்டில் பார்த்திங்கன்னா ஜெனரலைஸ்டாக இருக்கலாம், இல்லை லோக்கலைஸ்டாக இருக்கலாம். தென் கம்மிங் டு கிராஸில் வந்து டைரெக்ட் ஆகி ப்ளூரல் சர்ஃபேஸ் இருக்கும், பார்க்க முடியும். தென் 4 times நார்மல் சைஸாக இருக்கும். Then walls become thickened due to fibrosis. Lumen is filled with mucopollen secretion, so productive cough. Then microscopy பார்த்தீங்கன்னா lymphoid aggregates. ஸோ எல்லாம் lymphoid செல்ஸ்லாம் வரும். It forms follicles and bronchi dilated அதை பார்க்கலாம். Then ulceration இருக்கும், desquamation இருக்கும் lining epitheliumல. Then there will be pseudostratification. ஸோ கம்மிங் டு காம்ப்ளிகேஷன்ஸ், லங் ஆப்சஸ் இருக்கலாம், நிமோனியா இருக்கலாம், எம்பைமா இருக்கலாம், இதெல்லாம் அடுத்து வரலாம். செப்டிசீமியா, மெனஞ்சைட்டிஸ், மெட்டாஸ்டாட்டிக் ஆப்சஸ், கார் பல்மனரி, ஜெனரலைஸ்ட் அமைலோடாசிஸ். கிளினிக்கல் கோர்ஸில் பெர்சிஸ்டன்ட் காஃப், ப்ரெடிக்டிவ் காஃப், ஃபவுல் ஸ்மெல்லிங், பெராக்சிசம் ஆஃப் காஃப் வைல் ரைசிங் இந்த மார்னிங். காலையில் டைமில் காஃப் அதிகமாகுது இன் கேஸ் ஆஃப் bronchiectasis.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.